அனைவருக்கும் வணக்கம். அது சரியா கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் கர்காலா தாலுக்கால வரக்கூடிய மரணே அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். இந்த சின்ன கிராமம் அஜிகர் என்ற போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல தான் வரும். அப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய இந்த கிராமத்தில் தான் கட்டின புது வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தவர் தான் 44 வயது இருந்த பாலகிருஷ்ணா அப்படின்ற இந்த நபர். இந்த பாலகிருஷ்ணாவுடைய உடல்நிலையில எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்ல ஹெல்த்தியா தான் இருந்திருக்காரு. ஆனா கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் போல அவருடைய உடம்புல சில உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கு. இதனால அவங்களுடைய குடும்பத்தார்கள் பல ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு காட்டியிருந்திருக்காங்க. ஆனாலுமே அவருடைய உடம்புல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியவே இல்லை. இதனால ஃபைனலா நம்ம ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அக்டோபர் மாதம் 2024 வாக்குல பெங்களூர்ல இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல இந்த பாலகிருஷ்ணாவை அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் மருத்துவருக்குமே அவருக்கு எதனால ஃபீவர் வருது, எதனால வயிற்று வலிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கான மெடிசனை கொடுக்கும்போது அவருடைய உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால சரியா அக்டோபர் 19, 2024 அவரை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு அங்க உள்ள மருத்துவர்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த பாலகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல அவருடைய நண்பனான மச்சா முறை வரக்கூடிய சந்தீப் அப்படின்ற ஒருத்தர் தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ஒரு வேளை பணம் தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் பணத்தையும் தான் போட்டிருந்த தங்க சங்கிலியுமே அடகு வைத்து அதன் மூலமா கிடைச்ச பணத்தை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுத்திருந்திருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இந்த சந்தீப் இந்த பாலகிருஷ்ணாவுக்காக மெனக்கட்டு இருந்திருக்காரு. மருத்துவர்கள் அக்டோபர் 19ஆம் தேதி டிஸ்சார்ஜ்னு சொன்னதுமே இந்த பெங்களூர்ல இருந்த அவங்களுடைய சொந்த கிராமம் 400 கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்கு. இந்த 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து 10 மணி நேரம் கிட்ட ஆகும். இவங்க ஒரு காரை புக் பண்ணதுக்கு பிறகு பாலகிருஷ்ணாவை பத்திரமா அழைச்சிட்டு உடுப்பி மாவட்டத்தில் இருக்கிற அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு அன்றைய நாள் இரவு 8 மணி வாக்குல வந்திருக்காங்க. பாலகிருஷ்ணாவுமே 25 நாட்களா ஹாஸ்பிட்டல்லே இருந்ததுனால வீட்டுக்கு வந்ததுமே அவருக்குமே மிக சந்தோஷமா தான் இருந்திருக்கு. இறுதியா அவங்களுடைய உறவினர்கள், அக்கம் பக்கத்துல இருந்தவங்க, அவங்களுடைய தங்கச்சி, பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாலகிருஷ்ணாவை பார்த்து சந்தோஷப்பட்டு அன்றைய நாள் இரவு உணவு கூட எல்லாருமே ஒன்னா தான் சேர்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. சந்தீப்புமே தன்னுடைய நண்பன் பாலகிருஷ்ணா கிட்ட உடம்ப பார்த்துக்கோ, நான் போயிட்டு காலையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரவு 11 மணி வாக்குல அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. ஆனா அவர் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு பிறகு சரியா ஒரு 3 மணி நேரத்திலேயே அவருடைய மொபைலுக்கு பாலகிருஷ்ணாவுடைய வீட்டில இருந்து ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. அந்த கால்ல பாலகிருஷ்ணா எழுந்திருக்கவே இல்லை. அவருடைய உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்லை. மூச்சு கூட அவர் விடமாட்டாரு. சீக்கிரமா வரீங்களா, எங்களுக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னு பாலகிருஷ்ணாவுடைய குடும்பத்து சார்பாக தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. சந்தீப்புமே பதறி அடித்தபடியே அந்த இடத்துக்கு ஓடி போயிருந்திருக்காரு. தன்னுடைய நண்பனை தட்டி தட்டி எழுப்பி பார்க்கிறாரு. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரவே இல்லை. இதனால பக்கத்துல அங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற மருத்துவருக்கு கால் பண்ணி கொஞ்சம் வர முடியுமா சார், கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த டாக்டருமே காலை 8 மணி வாக்குல வந்து இந்த பாலகிருஷ்ணாவை தொட்டு பார்த்துட்டு அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இருந்திருக்காரு. இதை கேட்டதுமே பாலகிருஷ்ணாவுடைய மொத்த குடும்பமே கதறி அழுது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாலகிருஷ்ணாவுடைய அப்பா அம்மாவுமே அதை பார்த்துட்டு பயங்கரமா வேதனைப்பட்டு இருந்திருக்காங்க. மறுபக்கம் சந்தீப்புக்குமே தன்னுடைய நண்பன் முதல் நாள் இரவு நேரத்தில் கூட நல்லா தானே இருந்தான், என்னது திடீர்னு இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் அவருக்கு இருந்துச்சு. ஒருவேளை அவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுனாலையும் இப்படி உடல்நிலை சரியில்லாம போனதுனாலையும் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு தான் அந்த குடும்பத்தார்கள் நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா சந்தீப்புக்கு மட்டும் ஏதோ ஒரு சந்தேகம் பொறி தட்டிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால தன்னுடைய நண்பன் இறந்து கிடக்கிறத பார்த்து அழுதுகிட்டே இருக்கும் போதுதான் அவருடைய முகத்து மேல சில கீறல்கள் இருக்கிறத பார்த்து இருந்திருக்காரு. இதை பார்த்ததுக்கு பிறகுதான் இவனுடைய இருப்புல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா அஜிகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்து தன்னுடைய நண்பன் இறப்பு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு சார், நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்காரு. அந்த வீட்டில் இறுதி சடங்கு கூட நடக்க விடல. இமிடியேட்டா போலீஸ் ஆஃபீஸருமே அந்த வீட்டுக்கு வந்து இறந்து போன பாலகிருஷ்ணாவுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. பாலகிருஷ்ணாவுடைய உடல்நிலை சரியாயிட்டு அப்படின்னு பெங்களூர் மருத்துவர்கள் சொன்னதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பாலகிருஷ்ணா எப்படி இறந்து போனாரு அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் எல்லாருக்குமே அந்த சமயத்துல சந்தேகமா இருந்துச்சு. அன்னைக்கு உண்மையிலே பாலகிருஷ்ணாவுக்கு அந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சு, அவர் உண்மையிலே ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாரா, அப்படி இல்லைன்னா யாராவது அவரை கொலை பண்ணியிருப்பாங்களா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் வந்துச்சு? கடந்த வருடம் கர்நாடக மக்களால் மறக்கவே முடியாத ஒரு மர்மமான ஒரு திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் இமீடியட்டாக அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள், அதுதான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். முதற்கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த பாலகிருஷ்ணா யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாலகிருஷ்ணா அவர்கள் இறந்து போவதற்கு 1 வருடத்திற்கு முன்னாடி தான் நவம்பர் மாதம் 2023 வாக்குல தான் கட்டின புது வீடுக்கு கிரக பிரதேசம் பண்ணி குடியேறி இருந்திருக்காரு. இவருக்கு 18 வருடத்திற்கு முன்னாடி திருமணமா இருந்திருக்கு. இந்த திருமணத்தின் மூலியமா ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட பாம்பேல ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே தான் தங்கி இருந்திருக்காரு. ஆனா கொரோனா சமயத்துல எப்படி எல்லாருக்கும் வேலை போனுச்சோ அதே மாதிரி இவருக்கும் வேலை போனதுனால தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்து பக்கத்துல கற்காலா டவுன்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல கேண்டீனை தொடங்கி அந்த பிசினஸை பார்த்துக்கிட்டு வராரு. ஆரம்பத்தில் அது கொஞ்சம் டவுனா இருந்தாலும் கூட போக போக அந்த பிசினஸ் நல்லா அவருக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குது. இப்படியே எந்த பிரச்சனையுமே இல்லாம அவருடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஃபீவர் வந்து வாமிட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது கூட தலை சுத்தி இருந்திருக்கு, பயங்கர உடம்பு வலியா இருந்திருக்கு, ரொம்பவே அசதியா இருந்ததுனால பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்குமே போயிருந்திருக்காங்க. அப்போ ஆரம்பத்துல லோக்கல்ல இருக்கிற கிளினிக்ல போயிட்டு அந்த மருத்துவருமே சாதாரணமா செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் டேப்லெட்லாம் கொடுத்திருந்திருக்காரு. ஆனா அது ஆரம்பத்துல கொஞ்சம் சரியாகிற மாதிரி தெரிஞ்சாலுமே முழுவதுமா அது சரியாகாததுனால வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்காலா பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கேயுமே மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கான சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்திருந்திருக்காங்க. ஆனா அதுவுமே அவங்களுக்கு எந்த விதத்திலும் பலன் கொடுக்காமலே போகுது. அதுக்கு அடுத்தபடியா கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அங்கேயுமே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருந்துருக்காங்க. அதுவுமே ஒரு கட்டத்தில் சரி வரல. அதனால அடுத்த கட்டமாக மங்களூருக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அங்கேயுமே எதுவும் சரி வராததுனால தான் இறுதியாக அக்டோபர் மாதம் 2024 வாக்கில் பெங்களூரில் இருக்கிற அந்த பெரிய மருத்துவமனைக்கு வந்து அவருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஆரம்பத்தில் மருத்துவர்களுக்குமே அவருக்கு என்ன ஆகுது, எதனால் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியல. ஆனாலுமே அவங்களுடைய சில ட்ரீட்மெண்ட்டும் சில மெடிசனும் தான் அவரை ஒரு கட்டத்தில் காப்பாற்றி இருந்திருக்கு. ஆனா அவர் வீட்டுக்கு வந்ததுமே நள்ளிரவு நேரத்தில் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த போலீஸ் ஆபீசர் தங்களுடைய முதற்கட்ட விசாரணையின் மூலமா தெரிந்து கொள்ளவும் செய்றாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு கடைசியாக இந்த பாலகிருஷ்ணா கூட யார் இருந்தா, ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அதாவது இரவு நேரத்தில் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தப்போ அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க இந்த பாலகிருஷ்ணாவுடைய அப்பா அம்மா, தங்கச்சி, மச்சானான சந்தீப் மற்றும் அவருடைய மனைவியான பிரதிமா, முக்கியமாக பாலகிருஷ்ணாவுடைய ஒரு அத்தை அப்படின்னு இவ்வளவு குடும்பத்தார்கள் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாரையுமே விசாரணை பண்ணும் போது எங்களை கொஞ்ச நேரம் கழித்து பிரதிமா வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலகிருஷ்ணாவுடைய அந்த அத்தை தான் பாலகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சமயத்தில் தன்னுடைய சொந்த மகன் மாதிரி அவருக்கான பணிவிடைகள் எல்லாமே பார்த்துருந்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அத்தை கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணும்போது, பாலகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்த சமயத்தில் நான் தான் சார் என்னுடைய மகன் மாதிரி பார்த்துக்கிட்டேன். அவனுடைய துணியை துவைக்கிறதா இருக்கட்டும், அந்த பையனுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறதா இருக்கட்டும், அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே நான் தான் பண்ணேன். ஆனா இந்த பாலகிருஷ்ணாவுடைய மனைவியான பிரதிமா எதுவுமே பண்ண மாட்டா, மொபைலை ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பா. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த நேரத்தில் கூட நான் அந்த வீட்லேயே தான் தங்குறேன்னு சொன்னேன். ஆனால் பிரதிமா தான் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த பாலகிருஷ்ணாவுடைய அத்தை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர் பிரதிமா கிட்ட அடுத்த கட்டமாக விசாரணையை தொடங்குறாங்க. அப்போ பிரதிமா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவர் இப்போதான் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருந்ததுனால அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாரையுமே போக சொன்னேன். நானும் என்னுடைய கணவரான பாலகிருஷ்ணாவும் ஒரே ரூம்ல தான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எனக்கு முழிப்பு வந்துச்சு. அந்த நேரத்தில் என்னுடைய கணவர்கிட்ட பேசிட்டு நான் பெட்ரூம்ல தூங்கிட்டதுனால அவருக்கு தண்ணி கூட நான் எடுத்துட்டு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்து தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் பாட்டில்ல பிடிச்சிட்டு வந்தேன். அப்படி பிடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது தான் என்னுடைய கணவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை, மூச்சு விடுற மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. இதனால எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. அதன் பிறகுதான் 3 மணி வாக்கில் என்னுடைய அண்ணனான சந்தீப்புக்கு நான் கால் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பாலகிருஷ்ணாவுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ண அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த பிரதிமா போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க.
இப்போ போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த பாலகிருஷ்ணாவை யாரு கொலை பண்ணா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஒருவேளை அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைனா அவருடைய மச்சான்னு சொல்லப்பட்ட சந்தீப் கொலை பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைனா பாலகிருஷ்ணாவுடைய அத்தை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கொஸ்டின் மார்க் எல்லாமே எழ ஆரம்பிச்சது. இதனால போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வர வரைக்குமே போலீஸ் ஆஃபீஸர் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இறுதியாக அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் ஒரு 4 நாட்கள் கழித்து வந்திருக்கு. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கே காத்துக்கிட்டு இருந்திருக்கு. பட் போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாடியே ஒரு ஆடியோ ஃபைல் பாலகிருஷ்ணாவுடைய மச்சானான சந்தீப் கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த ஆடியோவை கேட்டதுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னும் பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு. இந்த ஆடியோ ஃபைலை இந்த சந்தீப் அனுப்புறதுக்கு முன்னாடி நேரடியாக தன்னுடைய சொந்த தங்கச்சியான பிரதிமாவை பார்க்கறதுக்காக போயிருந்திருக்காரு. அப்போ பிரதிமா கிட்ட நீ தான் கடைசியாக பாலகிருஷ்ணா கூட தனியாக இருந்திருக்க, இதை வச்சு பார்க்கும்போது உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், நீ என்கிட்ட எதையோ மறைக்கணும்னு நினைக்கிற, உண்மையிலே என்ன நடந்துச்சு, நீ என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலகிருஷ்ணாவுடைய கழுத்து மேலேயும் முகத்திலையும் ஒரு சிகப்பு கலரில் மார்க்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இதனால எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு, உன்னை தவிர அன்றைய நாள் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது தான் தன்னுடைய அண்ணன் தானே, தன்னுடைய அண்ணன் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்கா. ஏற்கனவே இந்த சந்தீப்புக்கு அந்த பொண்ணு மேல சந்தேகம் இருந்ததுனால அவ என்னென்ன சொல்ல போறா அப்படிங்கிறத அவளுக்கே தெரியாம தன்னுடைய மொபைல்ல ரெக்கார்டிங்கா ஆன் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இறுதியா அந்த பொண்ணு ஒன்னா சொல்லும் போது தான் பாலகிருஷ்ணாவுக்கு நடந்த கொடூரங்கள் எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டு அவரே தன்னுடைய தங்கை மேல ஆத்திரப்பட்டிருந்திருக்காரு. அன்னைக்கு நடந்த விசாரணையில பிரதிமா என்ன சொன்னா, உண்மையிலே பாலகிருஷ்ணாவுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அவருடைய உடல்நிலை சரியில்லாம போனுச்சு அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். இறந்து போன இந்த பாலகிருஷ்ணாவுக்கு 44 வயது, அவருடைய மனைவியான இந்த பிரதிமாவுக்கு 36 வயது. 2 பேருக்கும் 8 வயது டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த 2 பேருக்கும் 18 வருடத்திற்கு முன்னாடி திருமணம் ஆயிருந்திருக்கு. பிரதிமா படிச்சு முடிச்ச சமயத்திலே, அதாவது ஸ்கூல் படிச்சு முடிச்ச சமயத்திலேயே அவங்களுக்கு 18 வயது இருக்கிற சமயத்திலேயே இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த ஆண் குழந்தைய பெண் குழந்தைய பெற்று எடுத்திருக்காங்க. ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலியா தான் பாம்பேல இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. கொரோனா டைம்ல இவங்க வீட்டுக்கு வந்த சமயத்தில் ஃபைனான்ஷியலா பயங்கரமா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்க கிட்ட சேவிங்ஸ் பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்டடீஸுக்கு உண்டான ஃபீஸ் எல்லாமே கட்டி இருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் நகரும் போது தான் அவர் ஒரு கேண்டீன் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காரு. மறுபக்கம் தன்னுடைய மனைவி வீட்டில் உட்காந்து போன் தானே சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி விட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து சோசியல் மீடியாவில் முக்கியமாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் இவங்க போடுவாங்க. இப்படி சந்தோஷமாக தான் இவங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சதுக்கு பிறகு பிரதிமாவுக்கு சொந்தமாகவே ஒரு பியூட்டி பார்லருமே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. அதன் பிறகு இவங்க ஃபைனான்ஷியலாக நல்லா ஆனதுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் பிரதிமாவுடைய மொபைலுக்கு சில கமெண்ட்ஸ் லைக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய ஆண்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்னதான் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து இந்த பொண்ணுக்கு மெசேஜ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட தன்னுடைய கணவர் கிட்ட இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இப்படி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஒரு டிரான்ஸ்பரண்டா தான் இவங்க வச்சிருந்திருக்காங்க. இதனால ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பா தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா பியூட்டி பார்லர் வச்சதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸுமே மெல்லமா குறைய ஆரம்பிச்சு இவங்களுக்கு வர மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ் எதையுமே தன்னுடைய கணவர் கிட்ட காட்டாம இவங்களை சீக்கிரட்டா பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஒரு பையன் கூட இவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்களுடைய சொந்தக்காரங்க, அதாவது பாலகிருஷ்ணாவுடைய சொந்தக்காரங்க அவர்கிட்டயே டைரக்டா சொல்லி இருந்திருக்காங்க. இதனால சந்தேகம் அடைந்த பாலகிருஷ்ணாவும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் பண்ணது தப்பு தான், நான் இனிமே அந்த பையன் கூட பேசல, அந்த பையனுடைய கான்டாக்டே நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே தன்னுடைய பழைய லைஃபுக்கு இந்த பொண்ணு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல தன்னுடைய தப்பை உணர்ந்து தன்னுடைய கணவர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் மறுபடியுமே அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது அந்த சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது.
அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருந்த பையனுடைய பெயர் திலீப். இந்த திலீப்புக்கு 28 வயது தான் ஆகுது. இவனுடைய சொந்த ஊரு பாம்பே. இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் இவங்க போடுற ரீல்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து மெசேஜ் எல்லாம் அனுப்பி இருந்திருக்கான். ஆரம்பத்துல இந்த 2 பேருமே நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த திலீப்போடைய அப்பா உடுப்பில இருக்கிற பாலாஜி ஹோட்டல் அப்படின்ற ஒரு பெரிய ஹோட்டலை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. அந்த ஹோட்டல்ல கிளப் பார்லாம் இருக்கு. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் தான் இந்த திலீப். இந்த திலீப் எப்போதுமே பாம்பேல தான் இருப்பாரு. ஆனா கொரோனா டைமுக்கு அப்புறம் உடுப்பில இருக்கிற தன்னுடைய அப்பாவுடைய பிசினஸ் வந்து அப்பப்ப பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் பிரதிமாவுடைய ரீல்ஸை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணி இந்த பொண்ணு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி இருந்திருக்கான். அதன் பிறகு இவங்க 2 பேருமே வெளியில சேர்ந்து சுத்தி இருந்திருக்காங்க. அது ஒரு கட்டத்துல பாலகிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சதுமே கொஞ்ச நாட்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா மறுபடியுமே அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும்போது தான் அது பாலகிருஷ்ணாவையே போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு கட்டத்துல மாறி இருந்திருக்கு. பிரதிமாவை பொறுத்த வரைக்கும் பாலகிருஷ்ணா கிட்ட டிவோர்ஸ் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். 18 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாகி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கு. 2 குழந்தைகள் இருக்கிறதுனால இந்த பாலகிருஷ்ணா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது இந்த பிரதிமாவுக்கு நல்லாவே தெரியும். இதனால அவரை போட்டு தள்ளினா மட்டும்தான் நாம 2 பேரும் ஒன்னா சேர முடியும், நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இவங்க பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த திலீப்புக்கும் பிரதிமாவுக்கும் கிட்டத்தட்ட 8 வயது டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. இந்த 8 வயது சின்ன பையனுக்காக தன்னுடைய சொந்த கணவரையை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் இந்த பிரதிமா வந்து இருந்திருக்கா. இதை இந்த திலீப் கிட்ட சொல்லும்போது கூகுள்ல என்ன பண்ணலாம், எந்த மாதிரி இவரை போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி தேடி இருந்திருக்கான். அப்போதான் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட சாப்பாட்டுலயோ தண்ணியிலயோ கலந்தா அதை எந்த ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்லயுமே கண்டுபிடிக்க முடியாது, அதனால அந்த கெமிக்கல் பவுடரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கான். இவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஐடி கார்டெலாம் கிரியேட் பண்ணி ஒரு கெமிக்கல் ஸ்டோர்ல இருந்து அந்த கெமிக்கலை வாங்கி இருந்திருக்கான். அதன் பிறகு தன்னுடைய காதலியான இந்த பிரதிமா கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு அவ சாப்பாட்டுலயும் தண்ணிலையும் மெல்ல மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமா கலந்து கொடுத்துருந்துருக்கா. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டதுமே பாலகிருஷ்ணாவுக்கு கொஞ்ச நாட்கள்லேயே உடல் உபாதைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. திடீர்னு ஃபீவர் வர ஆரம்பிக்குது, திடீர்னு தலை வலிக்குது, திடீர்னு வயிற்ற பரட்டி வாந்தியெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்தில் நடக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே வீக் ஆகி போயிருந்திருக்காரு. இதனால அடுத்தடுத்து அவங்களுடைய குடும்பத்தார்கள் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு இறுதியா பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல காட்டினதுக்கு பிறகு குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது தெரியும் போதுதான் இந்த பிரதிமாவுக்கு மேலும் ஆத்திரமாகி சீக்கிரமாவே இந்த பாலகிருஷ்ணாவை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளான் பியை கையில் எடுத்திருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் எல்லாரையுமே அன்றைய நாள் வீட்டை விட்டு வேக வேகமாக இந்த பிரதிமா அனுப்பியிருந்திருக்கா. யாரும் இருக்க வேண்டாம், நீங்கள் போங்க, அவரை தனியாக விடுங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவெல்லாம் நடத்தி எல்லாரும் வீட்டை விட்டு போனதுக்கு பிறகு சரியா 2 மணி வாக்கில் தன்னுடைய காதலனான இந்த திலீப்புக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் அந்த வீட்டில் இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இந்த திலீப் தன்னுடைய பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகியிருந்திருக்கான். இந்த சம்பவம் நடக்கிற சமயத்தில் இந்த பிரதிமாவுடைய 2 குழந்தைகளும் தாத்தா பாட்டி, அதாவது பாலகிருஷ்ணாவுடைய அப்பா அம்மா வீட்டில் தான் தங்கி இருந்திருக்காங்க. அன்றைய தினம் அந்த வீட்டில் இந்த பாலகிருஷ்ணாவும் இந்த பிரதிமாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இதனால எல்லா சுச்சுவேஷனும் இந்த பிரதிமாவுக்கு பக்காவா அமைஞ்சிருந்திருக்கு. இந்த திலீப் வரப்போறான் அப்படிங்கிறதுனால வீட்டோடைய மெயின் டோரெல்லாம் திறந்து வச்சு பாத்ரூம் டோரெல்லாம் கூட இவ திறந்து வச்சிருந்திருக்கா. அதன் பிறகு இந்த பாலகிருஷ்ணா நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் ஒளிஞ்சிருக்கிற திலீப்பை அழைத்து கொண்டு பாலகிருஷ்ணா தூங்கிட்டு இருக்கிற ரூமுக்கு வர வச்சு ஒரு தலைவனியா அவன் கையில கொடுத்து அந்த பாலகிருஷ்ணாவுடைய முகத்து மேலேயே அமுக்க சொல்லி இருந்திருக்கா. அப்படி அமுக்கும் போது தான் அவனுடைய நகம் அவருடைய முகத்தில் சில இடங்கள்ல பட்டிருந்திருக்கு, கழுத்துலையுமே சில இடங்கள்ல பட்டிருந்திருக்கு. மறுபக்கம் தன்னுடைய கணவர் கைகால்கள் எதையுமே அசைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 கைகாலையுமே சேர்த்து பிடித்தபடி இந்த பிரதிமா பிடிச்சிருந்திருக்கா. அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலே துடிக்க துடிக்க அந்த பாலகிருஷ்ணா அந்த கட்டிலேயே இறந்து போயிருந்திருக்காரு. சரியா ஒரு 2:45 மணி வாகலாம் அவங்களுடைய பிளான் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு பிறகு இந்த திலீப்பை வேக வேகமாக அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அவன் இந்த ஏரியாவை விட்டு எஸ்கேப் ஆகி போயிருப்பான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் பாலகிருஷ்ணாவுடைய அப்பா அம்மா தன்னுடைய சொந்த அண்ணனான சந்தீப் மற்றும் பிற உறவினர்கள் எல்லாருக்குமே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி ஒரு பெரிய டிராமாவே நடத்தி இருந்திருக்கா. இது எல்லாத்தையுமே வாக்குமூலமா இவ கிட்ட இருந்து பெறும்போது போலீஸ் ஆபீசரும் சரி சந்தீப்பும் சரி பெரிய ஷாக்கிங்கா தான் ஆயிருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸரும் அந்த திலீப் அப்படின்ற பையனையுமே கைது பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக 2 பேருக்கும் எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி அவங்கள ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த பிரதிமா வந்து தனக்கு பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணியிருந்திருக்கான். ஆனால் முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. திலீப்புமே அதே மாதிரி அப்பீல் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் இறுதியாக உச்சநீதிமன்றத்தில் அவன் அப்ளை பண்ணதுனால இந்த வருடம் சரியா 1 மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் வாக்கில் இந்த திலீப்புக்கான பெயிலை நீதிமன்றம் கொடுத்திருந்திருக்கு. ஆனால் மறுபக்கம் பிரதிமா ஜெயிலில் தான் இன்னமும் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா.
இந்த விஷயத்துல எந்த விதத்திலுமே தவறே பண்ணாத, ஒரு பொட்டு கெட்டது கூட நினைக்காத தன்னுடைய மனைவி இப்படி தன்னை கொலை பண்ணுவா அப்படிங்கிறத பாலகிருஷ்ணா கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. தன்னுடைய மனைவி மேல அவ்வளோ பிரியமா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட இந்த மனுஷி இப்படி கொல்லுவா அப்படிங்கிறத அந்த குடும்பத்தார்களும் சரி சந்தீப்புமே எதிர்பார்க்கவே இல்லை. எப்போதுமே ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் உங்களை நிம்மதியாகவே இருக்க விடாது, எந்த விதத்திலுமே ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இந்த பிரதிமா மற்றும் திலீப்புக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும், இந்த மாதிரியான கொலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.